ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. 2 நாளாக இங்கே ஒரே மழை. ஸோ இந்த புஷ்ஷஸ்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் 2 நாளில் நல்லா வளர்ந்துரும்னு சொல்லிட்டு கட் பண்ணுற ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த செடியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு சிசர் எங்காச்சும் இருக்குமான்னு சொல்லி தேடி பார்த்துட்டே இருந்தோம். கடைசி வரைக்கும் அதை கண்ணுலேயே காணோம். சரி எப்படியாச்சும் இந்த டைமை விட்டால் இனி நெக்ஸ்ட் டைமில் வந்து ரொம்ப பெருசாயிரும், காடு மாதிரி போயிடும். இன்னொன்று இதில் வந்து பாம்பு வந்து நிறைய தங்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப வெயில் காலமாக இருக்கங்காட்டி அந்த அதுக்கு அடியில் இருக்கிற நிழலில் வந்து தங்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேயும் ஆதிரா வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கா. ஸோ இது வந்து சேஃப் கிடையாது. ஸோ இப்போவே இந்த வேலையை பார்த்து முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். செடியை பொறுத்தளவுக்கு வேரெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி சும்மா சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி கொண்டு வந்து வச்சாலே வந்துடும். இது வந்து ஆக்சுவலி கோபி வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த மாதிரி கொண்டு வந்து லைனாக வச்சது தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு. இதுவே சிசர் இருந்ததுன்னா ஈஸியாக கட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் ஹார்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இது ஏர்லி மார்னிங்கிறங்காட்டி கொஞ்சம் குளிர் கலந்த ஒரு வெயிலாக இருக்குது. இதுவே வந்து டைம்ல சுத்தமாக கட் பண்ண முடியாது. மீன்வைல் ஆதிராவும் தூங்கிட்டு இருந்தா, சரி குயிக்காக நம்ம கிச்சனில் இருக்க ஒர்க்கை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேபேஜ் கட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரெனோ ஜெர்மனிங்கிற நைஃப் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே வந்து 4 இயர்ஸ் கிட்டத்தட்ட நான் இதுலேயே தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இருக்குது. நிறைய பேர் வீட்டிலே பார்த்துருக்கேன். எல்லா எக்யூப்மெண்ட்டுமே அழகழகாக ஒரு பாட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. கடைசியில் பார்த்தா இந்த நைஃப் மட்டும் மொன்னையாக இருக்கும். இன்னொன்று நைஃப் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஸ்லைஸாக கட் பண்ணலாம், டிசைனாகவும் கட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த நைஃப் வேணும்னா கீழே டேக் பண்ணியிருப்பேன், அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னமோ தெரியல, தோப்புக்குள்ளே வீடு இருந்தாலே குட்டி குட்டி பொருட்கள் எல்லாமே வந்து இங்கேயே இருக்காங்காட்டி எதுவுமே வாங்கணுன்ற அவசியம் வந்து இருக்காது. இன்னுங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் தேங்காயும். காய் வந்து குட்டி குட்டியாக இருந்தாலுமே அதில் உள்ளே இருக்க பருப்பு பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து கிணத்து தண்ணி மட்டும்தான் நாங்கள் தென்னை மரத்துக்கு விட்டுட்ருக்கோம். எந்த ஒரு ஆற்று தண்ணி இதெல்லாமே கலக்கிறது கிடையாது. 7 months ஒன்ஸ் வந்து நாங்கள் உரம் போடுவோம். நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் லைக் கவு டங்க் இதை மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி இந்த மாதிரி இங்கே சாப்பிட்டு பழகிட்டு இதே வந்து நான் அம்மா வீட்டுக்கு டவுனுக்குள்ளே போயிட்டோம்னா ரொம்ப நாளுக்கு காய் தான் வந்து கடையில் வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து உடச்சி செஞ்ச சட்னியே நல்லா இருக்கிறதில்ல. ஸோ எப்போ வந்தாலுமே வந்து இங்கேருந்து ஒரு 5-6 காய் கொண்டு போய் வச்சுக்குவோம். அவங்களுக்குமே இங்கே விளையிற நேச்சுரலாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சங்காட்டி அவங்க இங்கே வந்தாலுமே நாங்கள் கொடுத்து விட்ருவோம். இந்த செடிங்கிறங்காட்டி வந்து கோபி வந்து கட் பண்ணியிருக்காரு. இதுவே வந்து மரமாக இருந்ததுன்னா சுத்தமாக ஒத்துக்க மாட்டார். இதே மரம் வெட்டுறது அப்படின்னாலே சண்டைக்கு தான் போய் நிற்பாங்க. தேங்க் காட் அன்றைக்கி ஒரு பாம்பு ஒன்று பார்த்துட்டோம். அதுலேருந்து தான் இதை கட் பண்ணி கொஞ்சம் ஷார்ட் பண்ணி விட்டுறலான்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வெட்டலை. நெக்ஸ்ட் கம்ஸ் த மோஸ்ட் ஃபேவரட் பார்ட், வெரி சிம்பிள் அண்ட் அந்த காலத்து கிச்சன். பொறுத்தளவுக்கு கிச்சனுங்கிறது வந்து ஒரு கோயில் மாதிரி. அது எப்போவுமே நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். க்ளீனிங் ப்ராசஸ் வந்து எங்கே ஸ்டாப் ஆனாலுமே கிச்சனில் மட்டும் ஸ்டாப்பே ஆகாது. தொடச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் சைட் பை சைட். இதே வந்து கோபி ஒன் டே வந்து சமைக்க வந்துட்டாருன்னா ½ an hour தான் சமைக்கிறது வேலையாக இருக்கும். ஆனால் எனக்கு கொடுத்த வேலை வந்து 1 hour ஆயிரும் அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. மந்த்லி பட்ஜெட் கால்குலேஷன் நாங்கள் எப்படி போடுறோன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன்லேருந்தே போயிடலாம். மொபைல் எங்கள் வீட்டில் வந்து 1 2 3 மொபைல்ஸ் இருக்குது. அதுக்கு ரீசார்ஜ் வந்து 500. நெட் பேக்கெல்லாம் வந்து இதில் இன்க்ளூட் ஆகாது. ஸோ வெறும் ரீசார்ஜுக்கு மட்டும் நாங்கள் இந்த அமௌண்ட் போட்டிருக்கோம். அப்போலாம் ப்ராட்பேண்டுக்கு ஒரு 600 per month. தேர்டு சன் டைரக்ட். ஒரு டிவி இருக்காங்காட்டி அது வந்து இன்லாஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து மாதம் வந்து 200 per month பே பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு டிவிக்கு வந்து டைரெக்டாக நெட் கனெக்ஷன், அது வந்து ப்ராட்பேண்ட் மூலமாகவே யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு வந்து தனியாக ரீசார்ஜ், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லாதங்காட்டி அது அவ்வளோதான். இன்னொன்று முக்கியமானது வந்து கேஸ் அண்ட் கரண்ட் பில். இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வரும். சம்டைம்ஸ் 1000 வரும், சம்டைம்ஸ் 800+ வரும், சம்டைம்ஸ் 900 கூட வரும், சம்டைம்ஸ் 500 கூட வரும். அது வந்து யூசேஜை பொறுத்து, வாஷிங் மிஷின் அண்ட் ஃப்ரிட்ஜ், கிரைண்டர் இதெல்லாம் யூசேஜை பொறுத்து வந்து மாறலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 800 போடலாம் சேர்த்தி. சம்டைம்ஸ் கேஸ் வந்து நாங்கள் 2 months ஒன்ஸ் தான் வாங்குவோம். ஸோ கரண்ட் பில் வந்து இந்த தடவை கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ராசரி ப்ளஸ் ரைஸுக்கு இது ரெண்டுக்குமே சேர்த்தி 3000 வரும். வெஜ் அண்ட் நான்வெஜ். வெஜ் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து கார்ட்லேயே ஃபுல்லாக எடுத்துருவோம். சம்டைம்ஸ் வந்து இந்த கேரட், பீன்ஸ், விளையாத முட்டைக்கோசு இதெல்லாம் வந்து மட்டும் வெளியே வாங்குவோம். அண்ட் நான்வெஜ் வந்து
ஆப்வியஸ்லி நாங்கள் வெளியே தான் வாங்கிட்டுருக்குறோம். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 3000 போடலாம். தென் 7 வந்து பெட்ரோலுக்கு வந்து ஒரு 1500 to 2000 வரைக்கும் சார்ஜ் ஆகும். அண்ட் பாப்பாவுக்கு தேவையான பாடி வாஷ், மாய்ஸ்சரைசர் அண்ட் ஷாம்பூ, அப்புறம் ஏதாச்சும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ், இது சம்டைம்ஸ் வாங்குவோம், சம்டைம்ஸ் வாங்க மாட்டோம். அது இருக்கிறத பொறுத்து தான். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 1000. ஒரு தடவை பாடி வாஷ் வாங்கினா இந்த 2 இருக்கும், மாய்ஸ்சரைசரும் ஷாம்பூவும் இருக்கும். அண்ட் மாய்ஸ்சரைசர் வாங்கினோம்னா இந்த பாடி வாஷ் இருக்கும், ஷாம்பூ இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் தான் வந்து மாறி மாறி இருக்கும். ஸோ அதுக்கான பட்ஜெட் வந்து 1000. அண்ட் எக்ஸ்ட்ரா மீன்ஸ் ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்குறது, வெளியே ஃபுட்டு சாப்பிட போனால், இன்னொன்று ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால், இல்லை எமர்ஜென்சி, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு 4000 பட்ஜெட் போட்டு வச்சுருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து 15100 வருது. மேக்ஸிமம் மோர் ஆர் லெஸ் 20K வரைக்குமே போகும். 20Kக்குள்ளேயே வந்து இந்த ஜாமானம் எல்லாம் வாங்குறது, போகிறது வர்றது எல்லாமே வந்து குறைக்க பார்த்துருவோம். எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்துனா ஒரு 30Kக்குள்ளேயே வந்து எங்கள் பட்ஜெட்டை வந்து நாங்கள் முடிக்க பார்த்துருவோம். வந்து May 22, தட் இஸ் கோபிஸ் பர்த்டே. எந்த ஒரு சர்ப்ரைஸுமே பண்ணலை, பிகாஸ் நாங்கள் ஒரு பிளான் வச்சுருந்தோம். பட் அந்த பிளான் வந்து சொதப்பிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரிவீல் பண்ணிட்டோம். பட் ஹி வாஸ் சச் அ ஹாப்பியஸ்ட் பர்சன் அந்த நாள். ஏன்னா அந்த தருணத்துக்காக ரொம்ப நாள் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கமெண்ட்ஸில் வந்து ப்ரெக்னெண்ட்டா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க, அதெல்லாம் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் சோஷியல் மீடியாவை பற்றி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அது வந்து நான் கூடிய சீக்கிரம் நான் அடுத்த 2-3 வீடியோஸில் வந்து நான் தெரிவிக்கிறேன். நாங்கள் இந்த மாதிரி கேக் வெட்டி சர்ப்ரைஸ் பண்ணுற பார்ட்டியெல்லாம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு டெம்பிள் விசிட் பண்ணுவோம். அண்ட் ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து தேவைன்னா வாங்குவோம், இல்லைன்னா அதை வந்து அப்படியே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். வேணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறக்கே வந்து ஒரு வாரம் தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு பொருள் தான் கிம்பிள். இப்போ வந்து கிம்பிள் வாங்கணுன்றது வந்து டார்கெட்டாக இருக்குது. பட் ஆனால் அதுக்கான நேரம் வரும்போது கரெக்டாக வந்து வாங்கிடுவோம். ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணலாம், ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா வந்து பண்ணவே கூடாது. இந்த கேக் வெட்டி பலூன் வெடித்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டோம். எப்போவுமே அது வருஷம் பண்ணுறதில்ல. ஐயோ, யாருக்காச்சும் கேக் வீட்டில் வந்து சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா ஒரு பீஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம், அவ்வளோதான். வி ஆர் நாட் அ கேக் அடிக்டட்னு சொல்லலாம். சொல்லு, என்ன சொல்லுவ? ஹாப்பி பர்த்டேவா? யாருக்கு? ஏதாச்சும் பொருள் எங்கள் வீட்டுக்கு தேவைப்படுதுன்னா அந்தந்த பொருள் அப்பப்போவே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். உடஞ்சிருந்தாலோ ரிப்பேர் ஆகிருந்தாலும். ஸோ ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணுன்னா வாங்கின பொருளே தான் திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்குது. எந்த பொருள் எடுத்தாலுமே அது ஆல்ரெடி இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இது இருக்குல்ல அப்படின்ற மாதிரியே போயிடுது. ஏதாவது 6 டிஜிட் சேலரி வாங்கினாலுமே செலவுன்றதை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கம்மி பண்ணிடுவோம். விஷயமாக கண்ட செலவு பண்ண மாட்டோன்னு வைங்களேன். பயபக்தியோட சாமி கும்பிட்டாச்சு. யாருக்காச்சும் பர்த்டேனாலே எங்கள் வீட்டில் இது ஒரு மேண்டிட்ரியான ஒரு பழக்கம். அது என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.